ஏப்பா சாமி நான் சுகர் பேஷண்ட்ரா விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நம்மளையே டயர்டாக ஆக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ சிறகடிக்க ஆசையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூடத்தை தூக்கி போட்டு மனோஜோட வாயில் அது விழுந்ததுக்கப்புறமா மனோஜ் வந்து அப்படியே அம்மா ஆட்டுக்குட்டி அப்படின்னு வந்து ஒன்று ஒன்றா கத்தி பேசுகிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு ட்ராமா வேறு. கேட்டால் அந்த சாமியார் வந்து அப்போ தான் வந்து பஸ்பம் கெட்டதெல்லாம் அப்படியே வந்து எரிச்சிரும், அதுக்காக தான் தூக்கி போட்டேன்னு அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து இப்போ வந்து முதல் கேள்வியாக என்ன கேட்க அவர் என்ன வார்த்தை முதல்ல சொல்கிறாருன்னா ரோகிணின்னு தான் சொல்கிறாரு. அவங்க அம்மா கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா வந்து சரி எல்லாம் ஓகே, உன் வாய் பேச முடியாமல் இருக்கும்போது நீ பேசினதெல்லாம் வந்து நீ பேசினதா ரோகிணி சொன்னாலே அதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஆமான்ட்டார். ஆனால் அந்த ரோகிணிகிட்ட தனியாக போயிட்டு இந்த பேர் எதுக்கு நான் பேசாததெல்லாம் நீயா பேச சொன்ன அப்படின்னா நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ சப்போர்ட் பண்ண மாதிரி நான் கனவாச்சு கண்டுக்கிறேன் அப்படின்னு ஏதோ கதையெல்லாம் விடுறாங்க. விட்டு அவங்க கிட்ட கட்டி பிடிக்க வரும்பொழுது ஒரு தடுத்து நிறுத்திட்டு எங்கள் அம்மா சொல்லாமல் அவங்க கிட்ட கூட வரமாட்டாங்க. ஓ பெட்ரூமில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கூட உங்கள் அம்மா தான் பார்த்து சொல்லணுமா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இவ்வளோ கேவலமாக இருப்பியா நீ அப்படி இப்படின்னு கோவமாக பேசிட்டு அவங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு திருப்பி மகேஷுங்கிறாங்க. மகேஷ்னு யாருக்கோ கால் பண்ணி திருப்பி வந்து பேசுகிற மாதிரி பேசி நம்ம 2 பேர் ஹோட்டலுக்கு போகலாம், ஹோட்டலில் மீட் பண்ணலாங்கிறாங்க. இவர் வந்து கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து நான் வித்யாட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், வித்யாவை பார்க்க தான் போகிறேன்னு ஒரு கதையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து இந்த அருண் சரியான சில்லறையாக தான் இருப்பார் போல். ஏன்னா வந்து அருண் வந்து இப்போ முத்துவை கிராஸ் பண்ணி பைக்கில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தங்களோட செயினை அறுத்துட்டு ஒரு 2 பேர் ஓடுறாங்க. உடனே குடுன்னு அவங்கள துரத்திக்கிட்டே போகும்பொழுது வந்து முத்துவும் துரத்துறாரு, இவரும் துரத்துறாரு. இந்த கடைசியில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அந்த சத்தம் கேட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு அம்மா கழுத்தில் கத்தி வச்சுட்டு அந்த ரவுடிகள் நின்றுட்டு இருக்கும்போது தலையில் பூந்தொட்டியை தூக்கி போட்டு அந்த அம்மாவை காப்பாற்றுறது முத்து. ஆனால் பிடிச்சி கொண்டு போய் கொடுத்து நான் தான் பண்ணேன், நான் தான் சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனை வாங்கிக்கிறாரு இப்போ அருண். அது அவங்க அம்மாட்ட வேறு வந்து நான் தான் சண்டை போட்டேன் அப்படின்னு பேச அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, ஆனால் உனக்கு வந்து இந்த பொண்ணு கடைக்கு செட் ஆக மாட்டான், ஏன்னா அவங்க வீட்டெல்லாம் ஓவராக பேசுகிறாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க, உனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, சீதாட்ட கால் பண்ணி சீதாட்ட வந்து நான் தான் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, நான் தான் ஹீரோ மாதிரி காப்பாற்றினேன், நான் உன்ட்ட அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்க, உங்கள் அம்மாட்டையும் அக்காட்டையும் கூட நான் பேசணும், அதனால் நான் கோயிலுக்கு வரேன்னு அவர் ஏதோ கிளம்புறாரு. இதனோட முத்து வேற ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் செஞ்சார். இதனால கடைசியாக என்ன நடக்க போகுது, கடைசியில் வந்து அருண் இப்பயும் வந்து நான் பண்ணதை சொல்லலன்னு கோவப்பட போகிறாரா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள், கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள்.